வெல்கம் டு நம்ம இசேவை சேனல். நம்ம இசேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து காலேஜ் சேரணும். ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். கண்டிப்பா வந்து நம்ம இசேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, tngasa.in இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேஜ். இதுல வந்து 7/5/2025லேருந்து 27/5/2025 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இனிமேல் வந்து லாஸ்ட் சப்மிட் டேட்டு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ரூ. 2, மற்ற பிரிவினருக்கு வந்து ரூ. 50 ஆகும். இதுல கொடுக்கப்பட்ட தகவல் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான இது குடுக்குறதுக்கு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாகின் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகாடமி இன்ஃபர்மேஷன், பிரிவி டீட்டெயில்ஸு, ஆ சூஸ் த பில்லிங் இது பண்ணிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் பண்ணு, டவுன்லோட் அப்ளிகேஷனு, சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்டெப் வந்து பண்ணணும். இந்த 12 ஸ்டெப்பும் எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தா, அத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி 2 அப்ளிகேஷன் போட்டேன். தேவையான டாக்குமெண்ட் என்ன வேணும்னா, டிசி, மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் என்சிசி அப்ளை பண்ண தேவைன்னா என்சிசி, அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தா போதும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து கிரியேட் பண்ணணும். யூசர்ல வந்து எக்ஸ்பயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க் ஷீட்ல இருக்கிற மாரியே நேம் வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் மெயின் விஷயம். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? ஆஸ் பர் 10த், 12த் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதே மாரி கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல கைபேசி போடணும். இங்க வந்து ரிஜிஸ்டர் எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இங்க கிளிக் பண்ணுங்கன்னா அது மாரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பண்ணும்போது மின்னஞ்சல், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மின்னஞ்சல், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து +2 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் எஸ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து ஒரு இந்த கேட் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இது போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு எதுவுமே போட தெரியல என்ன போடுறதுன்னா கூட, உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, அட்மின் போட்டு 1, 2, 3 அது மாரி போட்டுக்கோங்க. மெயில் ஐடி வந்து உங்களுக்கு என்ன மெயில் ஐடியோ அதுதான் யூசர் ஐடி. அதனால போட்டுக்கோங்க. போட்டு சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓடிபிக்கு வந்து மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு. அந்த இங்க வந்து எஸ் குடுத்தோனே சேவ் பண்ண உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஓடிபி ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்க வந்து ஸ்பாம் ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில இடத்துல மெயில்ல வந்து கரெக்ட்டா வந்துருது. இல்லன்னா வந்து செக் பண்ணும்போது, அந்த ஸ்பாம் ஃபோல்டர செக் பண்ணி, இந்த ஓடிபி வந்து லாகின்க்கு வரும். அத வந்து நீங்க வந்து செக் பண்ணணும். மொபைல்ல ஃபோன் நம்பருக்கு வந்து செக் பண்ணி சப்மிட் குடுத்தீங்கன்னா, இது யூசர் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இங்க என்ன குடுத்தீங்களோ, அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு போட்டு நாம வந்து லாகின் ஓப்பன் பண்ணணும். லாகின் குடுத்த உடனே இந்த மாரி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துரும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போடணும். ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து அப்பா பேரு, அம்மா பேரு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, படிச்ச மொழி, ஜெண்டரு, அதுக்கப்புறம் ரிலேஷன் இந்து, நேஷனாலிட்டி வந்து இந்தியன், அட்ரஸ் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் குடுத்துருங்க. அதே சேம் குடுத்துட்டு, அ க எந்த வகுப்பு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. உட்பில் கேஸ்ட் வந்து உங்களோட கேஸ்ட் என்ன வருதோ அது வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ண உடனே அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயில் வந்து நம்ம வந்து இதில போட்டு அந்த கேஸ்ட்ல முடிச்சோன்னா, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி மொபைல் நம்பரு, ஸ்டேட்டு, மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் பின்கோடு, நேட்டிவிட்டி இதெல்லாம் குடுத்து சேவ் பண்ணோனே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எல்லாமே இந்த டைரக்ட்டா வந்து நோல இருக்கும். இதில வந்து நீங்க இதெல்லாம் இப்போ சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டு பட்டியல் விண்ணப்பிக்கிறீங்களா? அப்படின்ற மாரி கேட்டனா, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அ எக்ஸ் ஆர்மி சர்வீஸ் ஆர்மி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து தமிழ், அ அந்தமான்ல, நிக்கோபார்ல அந்த மாரி இருக்கீங்களான்னு கேட்டிருக்கோம். அது தமிழர் இருந்தீங்களா? எஸ் குடுங்க. இல்லைனா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நோ குடுத்தா நான் அபோவ்ன்னு குடுத்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுங்க. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தோன்னா, அடுத்தது ஸ்காலர்ஷிப் வரும். அப்பா, அம்மா வந்து பார்த்தோன்னா, டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி வேஜஸா என்ன வேஜஸ்ன்னு அதிலேயே போட்டிருப்பாங்க. அத வந்து செலக்ஷன் பண்ணிட்டு, ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முதல் பட்டதாரியா இருந்தா எஸ் குடுக்கணும். எஸ் குடுத்தா நீங்க முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இல்லன்னா வந்து வாங்க வேண்டியதில்ல. இது வந்து பார்த்தோன்னா, இப்ப இது எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா, அது வந்து ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அவங்க எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் இது வந்து எஸ் குடுத்துக்கோங்க. மத்தவங்க வந்து நோ குடுத்து வரணும். சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தோன்னா, அதுக்கப்புறம் வந்து 4த் ஸ்டேஜ் ஸ்கூல் அண்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். இந்த இடத்துல வந்து ரூரலா இல்ல அந்த ஸ்கூல் கேட்டகரி வரும். அ அந்த வந்து நீங்க செலக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் லொகேஷன் வந்து அந்த ரூரலா அது வந்து சிட்டி சைடா இருக்கோ, அது வந்து என்னதோ அவங்களுக்கு குடுத்துருங்க நீங்க இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசு பள்ளியில வந்து 6த்லேருந்து 12த் வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னா எஸ் குடுத்துக்கோங்க. எஸ் ஆர் நோ குடுத்துக்கோங்க. படிச்சதா மட்டும் குடுக்கணும். இங்க வந்து தேர்ச்சி பண்ணது. அதுக்கப்புறம் நீங்க வந்து 6த்லேருந்து என்ன பண்ணீங்க? எந்த ஸ்கூல் படிச்சீங்க? அப்படின்னு டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணணும். ஒண்ணொண்ணா வந்து பிளாக்கு அந்த ஸ்கூல் நேம் அதெல்லாம் வந்து நீங்க வந்து செலக்ஷன் பண்ற மாரி இருக்கும். இது பண்ணிட்ட உடனே சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கல்வி சான்றிதழ் குடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஆ ரோல் நம்பரு, குவாலிஃபிகேட் எந்த வருஷம் நம்ம முடிச்சது. அதுக்கப்புறம் வந்து அ இது வந்து வெக்கேஷனல்னா இது வீட்லேருந்து படிக்கிறது. அகாடமிக்னா டைரக்ட்டா படிக்கிறது, போயிட்டு படிக்கிறது. நீங்க என்ன குரூப் கோடு இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாரி என்னென்ன குரூப் எடுத்தீங்களோ, அந்த குரூப் தகுந்த மாரி இங்க வந்து ஸ்க்ரோல் ஆகும். அந்த இடத்துல நீங்க போடணும். படிச்சது தமிழ் மொழி தான். அதுக்கப்புறம் டோட்டலா அதுக்கு மதிப்பெண் எவ்வளோ இருக்கோ அத போடணும். ஆப்ஷன் மதிப்பெண் எவ்வளோ போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் எ இ இஎம்ஐஸ் நம்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் வந்து வந்துட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட 12த் மார்க் ஷீட்லயே சைட்ல வரும். அது வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது இல்லன்னா என்னன்னு குடுக்கணும். அது இருக்குது. அதனால வந்து நீங்க போட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் வந்து கம்பல்சரி வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்த மதிப்பெண்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டோட்டல் மேக்ஸிமம் மதிப்பெண் 100, ஆப்ஷனல் மதிப்பெண் வந்து நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து போடணும். போட்டுட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் கன்டின்யூ குடுக்கணும். இது வந்து உங்களோட சப்ஜெக்ட் வந்து செலக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரோல் நம்பரு இத வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்து அடுத்த விஷயம் வந்து டீட்டெயிலு. அதுக்கப்புறம் சூஸ் த ஃபில்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணு செலக்ஷன் பண்ணி நம்ம வந்து எந்த காலேஜ் சேர்த்துறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம்னா வேணும்னா டிஸ்ட்ரிக்டும் செலக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜ் கூட தெரிஞ்சத போட்டுக்கலாம். கேட்டகரி செலக்ஷன் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கிளியர் குடுத்தீங்கன்னா, நீங்க ஃபில்டர் பண்ணா ஃபில்டர் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு இந்த மாரி சூஸ் ஆன் டிக்கும் இது ஹைட் ஆனது வராது உங்களுக்கு. டிக்கா ஓப்பன்ல இருக்கிறது வந்து டிக் ஆகும். அப்ப வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நீங்க எதுவரைக்கும் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெக்கார்ட் வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டே இருக்கலாம். அ செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் எல்லாமே குடுத்துட்டு, இன்னொரு முறை நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இது செலக்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து ஃபில்டர் பண்ணது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் போட்டுக்கலாம். உங்க லோக்கல்ல இருக்கிற காலேஜ்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோடது எந்தெந்த டீட்டெயில் வந்துச்சுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு போகும். பேமெண்ட் குடுக்கும்போது இது மாரி இது பாப்பப் ஆன ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இது ஓகே குடுத்த உடனே, உங்களது எல்லாமே வந்துட்டு ப்ரிவ்யூ பார்க்க சொல்லும். ப்ரிவ்யூல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷலைசேஷன், ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் ஸ்டடீஸ், அகாடமிக்கு, சூஸ் தி செலக்ஷன் இது எல்லாமே கரெக்ட்டா உங்களோட டேபுக்கோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கன்டின்யூ அண்ட் பே குடுக்குறோம். நீங்க வந்து எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் இருக்கு, HDFC இருக்கு. இதில வந்து ஏதோ ஒண்ணு செலக்ஷன் பண்ணிக்கலாம். பே குடுத்தீங்கன்னா பே ஆயிடும். பே ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜெனரேட் பண்றது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். 12த் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது அடிஷனலா எதனா கேட்டிருந்தா, அது இப்போ நீங்க என்ன கேட்குதோ அத போடுங்க. கம்பல்சரி இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வேணும். இதெல்லாம் நீங்க வந்து அ அ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீஸ் அப்லோடுன்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து இது வந்து டவுன்லோட் இதாகி போயிரும். டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ற ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் இது பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அது வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து காலேஜ் படிக்கும்போது நெறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ளை பண்றதுக்கு ஈஸியான வழிமுறை தான் இது.